இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி படைத்ததாக தமிழக மக்கள் கருதுகின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கடந்த ஒரு ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்ட்டு திமுகவை தமிழக மக்கள் எதிர்பார்க்கல, இளைஞர்கள் எதிர்பார்க்கல. ஒரு நபர் கூட எந்த கட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறது. அவங்களுக்கு தெரியும் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு அழித்திருக்கக்கூடியது இந்த கழகங்கள். அதனால் அதற்கு மாற்றாக ஒரு நல்ல ஆட்சி, வளர்ச்சியை தரக்கூடிய ஆட்சி, தமிழக விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், இதனுடைய முன்னேற்றம், இதையெல்லாம் மனதில் கொண்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் தர முடியும்னு நம்புகிறாங்க. அதற்கு தக்கபடி எங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம். சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உடனடியான நடவடிக்கைகள் துரித எடுத்தாங்கன்னு சொன்னாங்க பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக வேண்டும். இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது அல்ல, தம் கட்சியினுடைய பிரச்சனையை தீர்ப்பது. இதுதான் கவனம் கொடுக்குறாங்க. அதற்கு நேர்மாறான சிந்தனைக்கு அவர்கள் வந்தாக வேண்டும். பெரியார் இருந்திருந்தால் கண்ணீர் விட்டிருப்பார். பெரியார் இருந்த காலத்தில் கருப்பு சட்டையை கழட்டி எறிந்தவர்கள் இன்னைக்கு வேற காரணம் சொல்லி தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு அந்த கருப்பு சட்டை எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது பெரியாராலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒன்றுமே கிடையாதுங்க. திமுக களம் இல்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால் எது வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பொருட்டாக கருத வேண்டிய தேவை.